நேற்று இன்று நாளை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம குரு பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 1/5/2024 சித்திரை 18ஆம் தேதி அன்று வாக்கியப்படி மாலை 5:21 திருக்கணிதப்படி மதியம் 1:20 குருவானவர் கிருத்திகை 1வது நட்சத்திரத்திலிருந்து கிருத்திகை 2வது நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குபேர பயிற்சி ஆகிறார். குபேர யோகம் தருகின்ற இந்த குரு பயிற்சியானது பல ராசிகளுக்கும் பலவிதமான பலன்களை தர இருக்கின்றது. அந்த வகையில் ஜாக்பாட் அடிக்கின்ற ஒரு 5 ராசிகளை தனித்தனியாக பார்க்கலாம். அந்த ஜாக்பாட் அடிக்கின்ற 5 ராசிகளில் மேஷம், குருவானவர் 2வது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கடகம், குருவானவர் 11வது இடம் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கன்னி ராசிக்கு இதுவரை 8வது இடத்தில் இருந்த குரு பகவான் 9வது இடத்திற்கு பயிற்சியாகிறார். தொடர்ந்து விருச்சிக ராசிக்கு கலத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். மகர ராசிக்கு குருவானவர் 5வது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக குரு ஆனவர் சுப கிரகங்களில் முதன்மையானவர். தன்னுடைய பலாபலன்களில் எந்த விதத்திலும் கெடுபலன்களை தராதவர். அப்போ குரு பயிற்சி எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு வித்தியாசம்னா, குரு பகவான் கெடுபலன்களை தராவிட்டாலும் நல்ல பலன்களை தராமல் சில ராசிகளுக்கு விட்டு விடுவார். அதே நேரத்தில் நம்ம குரு பயிற்சியை பார்க்குற இந்த நேரத்தில் குரு பயிற்சியோட பலன்களை விட வருட கிரகங்களான சனி, ராகு, கேது அவர்களுடைய சஞ்சாரமும் மிக முக்கிய பங்கு வகிக்கும். அதே போல் ஒருவருடைய ஜாதகத்தில் அவர்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடைபெறுகின்ற அல்லது சஞ்சாரம் செய்கின்ற கிரகங்களை பொறுத்தும் அவர்களுடைய தசாபுக்தி பலன்களை பொறுத்தும் பலன்கள் மாறுபடும். பொதுவாக இந்த குரு பயிற்சியானது ராசிக்கு எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் என்பதை பொறுத்து பலன்களை தர இருக்கின்றோம். குரு தான் இருக்கின்ற இடத்தை விட மிக முக்கியமாக தான் பார்க்கின்ற 5, 7, 9 ஆகிய இடங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தருவார். அதே போல் குரு தனித்து குருவாக இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகத்துடன் சேர்ந்து இணைந்து இருக்கின்ற போது பலன்களை அதிகமாக தருவார். அதே போல் இணைந்து இருக்கின்ற போது அவருடைய பார்வை பலமும் பலம் பெறும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த குருவானவர் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார், குறிப்பாக அந்த ஜாக்பாட் ராசிகளான மேஷம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகர ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகின்றார்கள், அந்த ராசிக்காரர்கள் எந்த விதமான பலன்களை அதிகமாக பெறப்போகிறார்கள், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷ ராசி. அன்பிற்கினிய விருச்சிகராசி என்பர்களே, இன்றைக்கி நம்ம குரு பயிற்சி பற்றி ஒரு பதிவை பார்க்கலாம். ஜாக்பாட் ராசிகள் அப்படின்னு ஒரு 5 ராசிகள் குரு பயிற்சினால் அதிகமாக பலன் பெற போகிறது அப்படிங்கிற முறையில் அதில் ஒன்றான விருச்சிக ராசியை இன்றைக்கி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டில் கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஒரு வருஷம் 7வது வீட்டில் இருந்து
ஏழாவது வீட்டுக்குரிய காரகங்களை அதிகமாக தரப்போகிறார், அல்லது அந்த ஏழாவது வீட்டுக்குரிய காரகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் லாபஸ்தானம்னு சொல்கிற 11வது வீட்லேயும், சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற 4வது வீட்டிலையும், பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5வது வீட்டில் ராகுவும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறாங்க. பொதுவாக 7வது வீடு அப்படின்னா மிக முக்கியமான ஒரு பலன் இருக்குது. அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களில் 7வது வீடு கலத்தரஸ்தானம் மிக மிக முக்கியமான ஒரு இடம். அதை போலவே தொழில் கூட்டு தொழில் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல குரு பகவான் வர்றதுங்கிறது அற்புதமான பலனை பெறப்போகிறார்கள் விருச்சிக ராசி. அதுவும் குறிப்பாக அவங்க சொந்தமாக ஏதாவது தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிக அற்புதமான பலாபலன்களை, அதாவது நம்ம வெற்றியை நோக்கி போகிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வியாபாரத்தில் நம்ம கூட்டாளிகள் பார்ட்னர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட முழு ஒத்துழைப்பு, நம்ம நினச்சதுக்கு மேலேயே அவங்க நமக்கு ஒத்துழைப்பு தருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நமக்கு பதில் அவங்க இரட்டிப்பாக உழைத்து, அதுவும் நம்ம அந்த கூட்டு தொழிலுக்கு வெற்றியை தருகின்ற ஒரு முயற்சியை எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். அவங்களோட சின்சியாரிட்டி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம். சில பேர் வேலை பார்த்துட்டே தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு அப்படி சிறப்பானதாக இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப தேவையானதாகவும் இருக்கும். முதன்மையான பலனாக பார்த்தாங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். சில பேர் திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல பையனாக கிடைக்கலாம் அல்லது பொண்ணாக கிடைக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை துணை எதிர்பார்த்தது போலவே சிறப்பாக அமையும். அது மாத்திரம் இல்லை, சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே திருமணம் நடைபெறுகின்ற, இளமையில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பலன் கிடைக்கும். குறிப்பாக இந்த 7வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குரு பலன் நல்ல அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வியாழ நோக்கம் அப்படிங்கிற அந்த வகையில் திருமண பிராப்தம் கூடி வருகின்ற சூழ்நிலை ஏற்படும். அதை விட முக்கியமாக வாழ்க்கை துணையோட வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு வகையான வெகுமதியோ அன்பளிப்போ அல்லது அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது ஒரு நல்ல மதிப்புள்ள செயல்பாடோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தாய்நாட்டுக்கே திரும்பி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க நினைக்கிறத விட பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றியாக அல்லது அவங்க அரசாங்கத்திடமிருந்து வெகுமதியாக அல்லது விருது பெறுகின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கலாம். நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல அந்தஸ்து கிடைக்கும், மரியாதை கிடைக்கக்கூடிய காலம். அதே மாதிரி கேது பகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். தொழிலில் வியாபாரத்தில் செல்வம் சேரும், குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான சூழ்நிலை நிலவும். நம்ம நண்பருடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 7வது வீட்டில் இருக்கிற குரு பகவான் நண்பர்களிடமிருந்து ஒரு தைரியத்தையும் உத்வேகத்தையும், என் பின்னாடி அவங்க இருக்காங்க அதனால் கவலை இல்லை, அவங்கக்கிட்ட நான் எல்லாம் தைரியமாக செயல்படுவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற அந்த 4வது இடத்து சனி கொஞ்சம் உடம்பை பாதிக்க போகிறார். அதே நேரத்தில் அவங்க சில வகையில் பொருளாதாரத்திலும் மெதுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பாக வியாபாரிகள் விவசாயிகளுக்கு ஒரு சின்ன தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் சனி பகவான் 4வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய நன்மைகளை அள்ளித்தர்ற
இடம் இல்லைனாலும் சொந்த வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால கெடுபலன்களை அவ்வளவா தரமாட்டார். இன்னும் சொல்லப்போனால் மந்தமாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். அதே போல் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறது மாணவர்களுக்கு சிறந்த படிப்பை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு இடம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு MBBS படிச்சுட்டு மேல் படிப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மேல் படிப்புக்கான உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய காலம். நிச்சயமாக அவங்களுக்கு மேல் படிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 5வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சில பேர் வெளிநாடு சென்று படிக்கின்ற வாய்ப்புகளையும் பெற்று தருவார். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்களை தரப்போகின்றது. சனி பகவான் மட்டுமே சற்று கொஞ்சம் பாதிப்பை தருகின்ற அமைப்பில் இருக்கார். மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல பலன்களை தரும். குறிப்பாக ராகு பகவான் 5வது இடத்துல பெரிய நன்மைகளை தராட்டாலும் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால கெடு பலன்களை அவ்வளவா தரமாட்டார். குருவும் கேதுவும் மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறார். நன்றி, வணக்கம்.